ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பங்குச்சந்தை பார்த்திங்கன்னா நிஃப்டி சுமார் அந்த இறங்கி ஒரு 22,000 அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட நான் என்ன சொல்லுவேன்னா, மிஸ்டர் மார்க்கெட் இஸ் இன் எலெக்ஷன் மோட் அப்படின்னே நான் சொல்லுவேன். நம்ம லீடர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா எலெக்ஷன் மோடுக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுலேருந்து அதுக்கப்புறம் அவங்களோட அதாவது பிரச்சாரங்கள் இந்த இதில் தான் they will be focusing. தலைவர்கள் மட்டுமல்ல, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா எலெக்ஷன் டியூட்டி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ யாரும் பேசினா கூட எடுக்கிறதில்ல. ஸோ எந்த ஒரு பெரிய கேப்பக்ஸும் அப்ரூவல்ஸும் ஆக போகிறதில்ல. இந்த நியூ கவர்மெண்ட் ஃபார்மேஷன் ஆகி ஜூன் எண்டில் தான் ஆகுது. ஸோ ஜூலை மாதம் தான். ஸோ ஏப்ரல், மே, ஜூன் அதோட க்ரோத் கிட்டத்தட்ட மியூட்டட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். பட் இந்தியன் எக்கானமி கிட்டத்தட்ட இது ஒரு பெரிய இது அதுவே இட் கேன் மேனேஜ் ஆன் இட்ஸ் ஓன். இப்போ ஜிஎஸ்டி கலெக்ஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஆல்ரெடி எல்லாமே ஸ்ட்ரீம்லைன்டு சிஸ்டம். ஸோ அந்த சிஸ்டம் வில் டேக் கேர் ஆஃப் இட்ஸ் ஓன். பட் பெரிய பாலிசி டிசிஷன் இருக்க போகிறதில்ல. இப்போ ரெகுலேட்டர்ஸாக இருக்கட்டும், செபியாக இருக்கட்டும், ஆர்பிஐயாக இருக்கட்டும், நிச்சயமாக அவங்களோட வேலையை அவங்க பார்க்க போகிறாங்க. பட் பெரிய அனௌன்ஸ்மெண்ட்ஸ், எதிர்பார்ப்புகள் பொலிட்டிக்கல் சைட்லேருந்து வராது. தட் இஸ் வாட். ஸோ நிச்சயமாக அதுக்குள்ளே இம்பேக்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஷார்ட் டேர்மில் இருக்கும் அப்படின்னு தான் என்னோட அபிப்பிராயம். பட் அதே டயத்தில் இப்போ செபி பார்த்திங்கன்னா இந்த ஃப்ராத்து, பபுள் இதை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே ஒரு பாயிண்ட் ஒரு நம்பிக்கைக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 900 ஸ்மால் கேப் கம்பெனிஸோட க்ரோத் கோவிடை கழிச்சிட்டு ஒரு 4 வருஷம் அப்படின்னு எடுத்திங்கன்னா சுமார் 20% சிஏஜிஆரில் க்ரோத் கொடுத்துருக்காங்க. இப்போ லார்ஜ் கேப் அப்படிங்கிற கம்பெனி புதுசாக கொம்பு முளைச்சி யாரும் வர்றதில்ல. ஒரு நானோ கேப் ஸ்மால் கேப்பாகவும், ஸ்மால் கேப் மிட் கேப்பாகவும், மிட் கேப் தான் லார்ஜ் கேப்பாக மாறுது. சரியா? ஸோ அதனால் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருந்து அதோட வேல்யூவேஷன் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்காங்கிறத நம்ம பார்க்கணுமே ஒழிஞ்சு ஜஸ்ட் லைக் தட் நம்ம எதையும் த்ரோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது ஒரு நம்பிக்கைக்காக நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் இங்கே போட்டிருக்கேன். பிஎஸ்யூ ஸ்டாக்ஸு சுமார் 52 வீக் ஹையிலேருந்து எவ்வளவு தூரம் இறங்கியிருக்கு. இது போன வெள்ளிக்கிழமை முடிய உள்ள க்ளோசிங் ப்ரைஸில் எடுத்தது. இப்போ ஐஎஃப்சிஐலேருந்து இந்த லிஸ்ட் இங்கே இருக்குது, பாருங்கள். இதை ஒரு நம்பர் கேமாக நீங்கள் ஆடக்கூடாது. அதாவது ஜென்ரலாக பொதுவாக மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, 20% இறங்கியிருக்கா, நான் அங்கே வாங்குகிறேன், இட் வில் பவுன்ஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. பட் அப்படி பண்ணக்கூடாது. இப்போ சோஃபார் ஸ்விங் ட்ரேட் பண்ணவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஏறுமுகத்தில் ஸ்விங் ட்ரேட் பண்ணிங்க. விற்ற விலையில் வாங்கியிருக்கவே முடியாது, அதை விட கூட கொடுத்து தான் வாங்கியிருக்கணும். பட் ஆனால் இப்போ அந்த கேம் இங்கே ஆட முடியாது. இந்த கேமும் இப்போ ஃபாலில் பவுன்ஸ் பேக் நீங்கள் எதிர்பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு கேள்விக்குறி தான். ஸோ இறங்கியிருக்கு அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் லைக் தட் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோடய அபிப்பிராயம். ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அடுத்த கேள்வி அதில் பாருங்கள், இது ஒரு சுமார் 30 ரூபாய் இருக்க பங்கு இன்றைக்கி 130 to 140 ரூபா போயிருக்கு. இது உதாரணத்துக்கு பல கவுண்டர்ஸ் நான் சொல்லுவேன். அதுவும் ஃபண்டமெண்டலி சவுண்டு ஒன்றுமே இல்லாதது கூட ஃபண்டமெண்டலி வீக்காக இருக்க கம்பெனிஸ் கொண்டு ஏறிக்கு. உதாரணத்துக்கு எடுத்துங்க எம்டிஎன்எல். இன்றைக்கி 50 ரூபா போயிட்டு இன்றைக்கி 32 ரூபா இருக்குது. இதே அரசு தான் 10 வருஷமாக இன்றைக்கி அதை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது பொதுத்துறை தான். ஸோ அந்த கூட்டத்தோட கோவிந்தாங்கிறது வேல்யூவேஷன் பீக் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. காத்திருந்தவங்க எக்ஸிட் பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய லாபம். ஆனால் இப்போ போய் இது புதுசாக நம்ம வாங்கி மாட்டிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பாலிசி டிசிஷன் அதுலேருந்து இருக்குமா இருக்காதா தெரியாது. வி டோன்ட் நோ. ஸோ நம்ம நியூஸ் பேஸ்ட் அப்படிங்கிறத நம்ப வாங்கக்கூடாது. ஒரு ஃபண்டமெண்டல் ட்ரிவன் ஒரு பெரிய க்ரோத் இருக்கும், ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது, ஒரு சேல்ஸ் நல்லா இருக்குது, பாட்டம் லைன் நல்லா ப்ராஃபிட்டபிலிட்டி கூடும் அப்படிங்கிற ஆங்கிளில் இருந்தால் தான் நம்ம வாங்கணும். ஸோ இட்ஸ் அ டைம் டு லுக் இன் டு த ஃபண்டமெண்டல்ஸ், நாட் த நம்பர் கேம். இந்த ஒரு இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வி ஆர் இன் த ஃபேக் எண்ட் ஆஃப் மார்ச். இன்றைக்கி புதுசாக யாரும் முதலீடு செய்கிறதுக்கோ எதுக்குமே நோங்கலை. பழைய லாஸ் ஹார்வெஸ்டிங் இதை பற்றி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. பணம் சம்பாதிச்சதை எப்படி வரி கட்டுறதில் மிச்சம் பண்ணலாம் அப்படிங்கிற ஆங்கிளில் தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ஆல்ரெடி நேற்று ஒரு ஹாலிடே, ஃப்ரைடே குட் ஃப்ரைடே, அன்னைக்கு ஒரு ஹாலிடே இருக்குது. ஸோ ஒர்க்கிங் டே ஒரு சுமார் வியாழக்கிழமையோட முடியுது. இன்றைக்கி செவ்வாய், புதன், வியாழன், இன்னும் 2 ஒர்க்கிங் டே தான் இருக்குது நமக்கு. ஸோ திஸ் இயர் ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வாலடைல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், பெரிய ஒரு
ஒரு புல் ரேலி இருந்தது, ஆனால் யாருக்கும் இந்த புல் ரேலி வந்து ஒரு வி ஆர் எகெயின்ஸ்ட் த புல் ரேலி அப்படிங்கிற லெவலில் சொல்லக்கூடியவங்க தான். பெருசாக பணம் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணவங்களும் இருக்காங்க, விட்டவங்களும் அதே டைத்தில் இருக்காங்க. அதுவும் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் விட்டுருக்காங்க. F&O பிளேயர்ஸ் கூட லாஸில் தான் இருக்காங்க. ஜெயித்தவங்க வந்து எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மி. ஒரு ஓவரால் இண்டெக்ஸ் வைஸ் ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி இருந்தாலும் பட் இண்டிவிஜுவலாக பெரிய பலன் அடையவில்லை அப்படிங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். பட் ஓவரால் இஸ் சப்போஸ் டு பி எ குட் ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னே நம்ம ஒரு தொகுப்பாக கன்சாலிடேட்டடாக சொல்லலாம். பட் இந்த மாதிரி 24, 25 இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆரம்பம் வந்து ஒரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வரவேற்பு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூவேஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஸ்ட்ரெச்டு இன். ஸோ த ஃபண்டமெண்டல் கேம் பிகின்ஸ் ஹியர். ஒன்லி நல்லா படிக்கிறவன் வந்து மேலே போய்கிட்டு இருப்பான், கூட்டத்தோட கோவிந்தா போட முடியாது அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஸோ ஒரு ஷார்ட் டேர்மில் தெர் இஸ் அ பெயின் இன் த இ மோட் பீரியட். பி கேர்ஃபுல், டோன்ட் பிளே த நம்பர் கேம், கோ வித் த ஃபண்டமெண்டல்ஸ். ஐ ஹோப் இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஆல்.